ஆங்கில ஆண்டு 2024 நவம்பர் மாதம் 13ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் 27ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்திங்கன்னா பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளெல்லாம் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனை இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் தீரும். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 12 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராசிரம தினம் என்று பார்த்தால் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராசிரம தினம். இந்த சந்திராசிரம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 13/11/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 13/11/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக நிதானத்துடன் தெளிவாக இருப்பது மிகவும் நல்லது. நண்பர்களை அனுசரித்து போகணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, நீண்டகாலிய பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியில் இருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே போல் தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களை ஆதரிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். தந்தையினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். நீண்ட நாளைய கவலைகளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையெல்லாம் திருமண வரன் அமையும். குலதெய்வ கோயில்களுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தாக்கா 1க்கு 100 முறை யோசித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வேற்று பாலினத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மனதளவு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரும். நண்பர்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு புரிதல் உண்டாகக்கூடிய நல்ல நாள். அந்யோன்யம் ஒற்றுமை உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாளே கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெற்ற பிள்ளைகள் வெளியில் மகிழ்ச்சியான செய்தியை காண்பீர்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். வியாபாரம் சம்பந்தமாக புதிய முதலீடுகள் போடுவீங்க. அதே போல் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெற்றிகள் வருவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கின்ற நாளை பொறுத்த வரைக்கும். இந்த நாளில் புதிய வண்டிகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். நீண்ட நாளைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல தினம். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் தனுசு ராசி நேயர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி சொந்தங்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போவதும் நல்லது. பெரியோருடைய ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரர் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அவருடைய ஆதரவு கிடைக்கும். விடாமுயற்சி வெற்றி தரும் என்பது போல நீங்கள் செய்து கொண்டிருந்த முயற்சிகள் என்று செயல் வடிவமாகவும் நீண்ட கால கவலைகளுக்கு ஒரு தீர்வு காண்பீர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கனிவான பேச்சுக்கள் தான் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றியை தரும். தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கணும். அனைவரிடத்தில் பேசும்போது அன்பாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதார விஷயங்கள் மேன்மையும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இன்று நடைபெறும். உலகெங்கும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். குறிப்பாக பெற்றோர்கள் வழியில் நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. தேவையில்லாத பேச்சுகள் பேசாதீங்க. அடுத்தவரை பற்றி விமர்சனம் செய்யாதீங்க. தான் உண்டு தன் வேலை ஒன்று இருப்பது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்லது. அதே போல் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட காலைய கவலைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். இந்த அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் பொறுத்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்லாம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா உதவி செய்யுங்க. சோழி பிரச்சனை ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினருக்கும் ஒரு இனிய நாளாக பொன்னாளாக இருக்கலாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.